வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 3 ஆகஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட்டு நல்ல ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட 4 மாத ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதுவும் பர்டிகுலராக அந்த லாஸ்ட்டு 10 மினிட்ஸில் நிஃப்டி 200 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து செபி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. என்ன ரூல்ஸ் அப்படின்னா க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்னு சிஏஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டு வந்தாங்க. ஒரு சர்க்குலர் கொண்டு வந்து இன்னிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறோம், நாங்கள் வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறோம், கரெக்டான க்ளோசிங் ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதை கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் இதுதானா உங்கள் டக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு க்ளோசிங்க்கு மணி 3:15க்கு நிஃப்டி இருந்த இண்டெக்ஸ் வேல்யூக்கும் மணி 3:40க்கு நிஃப்டி க்ளோஸ் ஆகிறதும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. அதுவும் 2-3 ஸ்டாக்கு அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த செஷனில். ஓகேங்களா? இதனால் யாருக்கு ரிஸ்க்கு? பெரிய ஒரு ரிஸ்க் இருக்குதுங்க. இதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. பெரிய ரிஸ்க் இருக்குது. இது யாருக்கு ரிஸ்க்கு? எதனால் ரிஸ்க்கு? நாளைக்கு டியூஸ்டே நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பிரி இருக்குது. இன்றைக்கே இப்படி அப்படின்னா வீக்லி எக்ஸ்பிரி, மந்த்லி எக்ஸ்பிரிலாம் எப்படி இருக்கும்? ஸோ எல்லாத்தையுமே பார்த்தாலும் அந்த வீடியோவில் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, நம்ம வளவளன்னு பேசாமல் டைரெக்டாக இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் சிஏஎஸ் செவி கொண்டு வந்த இந்த புது ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது போன வாரம் வெள்ளிக்கிழமை வரையும் நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சு? காலையில் 9 மணிக்கு ஓப்பன் ஆகும். 9:15 வரையும் ப்ரீ மார்க்கெட் செஷன். 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா மணி 3:30 மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். 3:40க்கு வந்து க்ளோசிங் செஷன் ஸ்டார்ட் ஆகும். 3:50க்கு க்ளோசிங் செஷன் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? இதுதான். அதே மாதிரி ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து என்ன எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? லாஸ்ட் 30 மினிட்ஸோடைய ஆவரேஜ் ப்ரைஸ் தான் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து க்ளோசிங் ப்ரைஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இண்டெக்ஸுக்கும் சரி, ஸ்டாக்குக்கும் சரி. இதுதான் லாஸ்ட் ஃப்ரைடே வரையும். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். மணி 3 மணிக்கு மணி 3 மணிலேருந்து மணி 3:15 வரையும் நிஃப்டியே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே சைலண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் மணி 3:15லேருந்து மணி 3:25, 3:28 வரையும் அப்நார்மலாக 100 பாயிண்ட்ஸ் சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், 150 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகும். இது அப்படியே ஆப்போசிட்டாக வந்து மணி 3 மணிக்கு கரெக்டாக ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் வரும், இல்லைன்னா ஒரு பெரிய பையிங் ப்ரெஷர் வரும். ஒரு 100-150 பாயிண்ட் வித்தின் 15 மினிட்ஸ் தான். அதனுடைய டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 15 மினிட்ஸில் அதனுடைய மூவ்மெண்ட் வந்துடும். ஏன்னா லாஸ்ட் 30 மினிட்ஸ் தானே நமக்கு ஆவரேஜ் டைமு, ஆவரேஜ் ப்ரைஸு. அதனால் வித்தின் 15 மினிட்ஸ், ஒன்று 3 மணிலேருந்து மணி 3:15 இல்லை அப்படின்னா 3:15லேருந்து மணி 3:29 வரையும் ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா அதுதான் வந்து க்ளோசிங் ப்ரைஸு அப்படிங்கிறனால இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. இதை தவிர்க்கிறதுக்காக தான் இவங்க வந்து இந்த டிரான்ஸ்பரண்டாக நாங்கள் கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நிஃப்டி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகாது. சம் ஸ்டாக் இங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதனால நிஃப்டி ஆப்ரேட் ஆகுது. ஓகேங்களா? அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிரான்ஸ்பரண்டாக நாங்கள் கொண்டு வரோம். என்ஏவி வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். இன்ஸ்டியூஷன் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான ப்ரைஸ் வந்து நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் ஃபாலோ பண்ணுறாங்க, லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு வந்திருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த நியூ ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எஃப்என்டோ ஸ்டாக்கு, ஓகேங்களா, எஃப்என்டோவில் லிஸ்டிங் ஆகிருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாக் எல்லாமே வந்து மணி 3:15க்கு ட்ரேடிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். கேஷ் செக்மெண்ட் அப்படியே கண்டினியூவாக நடந்துட்டு இருக்கும் மணி 3:30 வரையும். எஃப்என்டோவில் இல்லாத ஸ்டாக்கு மணி 3:30 வரையும் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கும். 3:15லேருந்து மணி 3:30 வரையும் எந்த ஒரு எஃப்என்டோ ஸ்டாக்கும் ட்ரேட் ஆகாது. 3:30லேருந்து 3:40க்கு ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இப்போ இருக்கிற நியூ ரூல்ஸ். இந்த நியூ ரூல்ஸ்னால என்ன ட்ரபுள் அப்படின்னு மெயினாக வந்து பார்க்கணும். ட்ரேடர்ஸுக்கு எல்லாத்துக்குமே ட்ரபுள் தான். ஓகேங்களா? மெயின் ட்ரபுள் நான் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராடே ட்ரேடர், அதாவது கேஷ் செக்மெண்ட்டில் வாங்கிட்டு ஒரு அவங்க எக்ஸ்போசரை யூஸ் பண்ணி வாங்கியிருப்பீங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரபுள். இதுக்கு முன்னாடி வந்து 3:15க்கு உங்களுக்கு வந்து பொசிஷன் வந்து ஆட்டோ ஸ்கொயர்ட் ஆப் இருக்கும். இப்போ வந்து 3:05க்கே வந்து பொசிஷன் வந்து ஆட்டோ ஸ்கொயர்ட் ஆப். ஓகேங்களா? மணி 3:05க்குள்ளே நீங்கள் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்கள் ப்ரோக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவார். இது வந்து கேஷ் செக்மெண்ட் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. ரெண்டாவது வந்து ஆப்ஷன் பையர். நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷன் பை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
சம்டைம்ஸ் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த மணி தானே வாங்கியிருக்கிறோம், மினிமம் லாஸ் தானே. ஒரு லாட்டுக்கு என்ன 10 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருப்போம், அது வந்து அதிகபட்சம் நமக்கு 650 ரூபா தானே லாஸ் போகுது. வந்தால் பணம் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த மணி சம்டைம்ஸ் வாங்கிட்டு அது பொசிஷன் வந்து ஸ்கொயர் அப் பண்ணாமல் கூட சம்டைம்ஸ் வந்து விட்டுருப்பீங்க. ஆனால் இனிமேல் அப்படி பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்து கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸே வந்து வச்சு பார்க்கலாம். 24,570 நீங்கள் வந்து நிஃப்டி மணி 3:15க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நீங்கள் 24,600 கால் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு 24,775 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட 175 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது லாஸ்ட்டு 30 மினிட்ஸில், சாரி லாஸ்ட்டு 10 மினிட்ஸில். அப்போ உங்களுடைய ப்ராஃபிட்டு 175 பாயிண்ட்ஸ் வந்துடுது. ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பெனல்ட்டி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து இந்த மணிக்கு போயிடுது. இந்த மணிக்கு போனதுனால அது வந்து பெனல்ட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் அது எவ்வளோ பெனல்ட்டிங்கிறது ஒவ்வொரு புரோக்கர் பேஸ் பண்ணி, ஏன்னா மினிமம் 1000 ருபீஸ் இருக்கும். ஓகேங்களா? பெர் லாட்டுக்கு. பட் அது மினிமம் 1000 ருபீஸுங்கிறது அந்த ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி. உங்களுக்கு ப்ரீமியம் இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து பெனல்ட்டி வந்து இன்னும் அதிகமாக வரும். இது வந்து எக்ஸ்சேஞ்சு கலெக்ட் பண்ணுறது. இல்லை நான் வந்து கொஞ்சம் கிளவராக யோசிக்கிறேன், மார்க்கெட் வந்து ஒன்று அப் சைடு போகுது இல்லைன்னா டவுன் சைடு போகுது, நான் காலு புட்டு ரெண்டையுமே அர்த்தம் பண்ணிது ரொம்பவும் ப்ரீமியம் குறைவான விலைக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று வந்து ஏதாவது ஒரு சைடு போகும், ஒன்று பெரிய அப் சைடு வரும் இல்லை டவுன் சைடு வரும். அப்போ ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு வந்து பெனல்ட்டியில் மாட்டிக்கும். அதாவது உங்களுக்கு வந்து இந்த மணிக்கு வந்துடும். இந்த மணிக்கு வந்துச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பெனல்ட்டி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, டிபெண்ட் அப்பான் த ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பையருங்களுக்கு ட்ரபுள் ஆகிடுது. மூணாவதாக வந்து ஆப்ஷன் செல்லருங்களுக்கு பெரிய ட்ரபுள் ஆகும். மோஸ்ட்லி ஆப்ஷன் செல்லருங்க வந்து மணி 3 மணிக்குல இருந்து 3:25 வரையும் தான் அவங்க வந்து ப்ரீமியமே வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணுறது. ஆனால் இப்போ வந்து அந்த ப்ரீமியம் வந்து குறையாது. ஏன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் வரும் அப்படின்னு ப்ரீமியம் குறையாது. ரெண்டாவது அவங்க வந்து இன்றைக்கே வந்து என்னுடைய ஃபாலோவர் ஒருத்தர், சார் நான் வந்து 24,650 காலு 20 ருபீஸ்க்கு ஷார்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆனது 24,775, கிட்டத்தட்ட இதே வந்து 170-150 பாயிண்ட் வந்துருச்சுங்க சார், என்ன சார் அப்படின்னு கேட்டார். அதுதான் நான் சொல்கிறது, ஆப்ஷன் செல்லருங்களுக்கும் இனி ட்ரபுள். அவங்க வந்து பொசிஷன் ஓகே அவுட் ஆஃப் த மணி தானே, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும், இது வந்து நம்ம வந்து கவர் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு, அதாவது 5 ரூபாயில் இருக்கிற கால் ஆப்ஷனோ 5 ரூபாயில் இருக்கிற புட் ஆப்ஷனோ செல் பண்ணிவிட்டு அதை வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. அது வந்து 0வில் வந்து க்ளோஸ் ஆகும், அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். ஆனால் இனிமேல் அது மாதிரி பண்ண முடியாது. காரணம் என்னென்னா மார்க்கெட்டு ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் அப் சைடோ இல்லை டவுன் சைடோ வந்துச்சு அப்படின்னா பெரிய லாஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து இந்த மணிக்கு போயிடும், அதுலேயும் ப்ரீமியத்திலையும் லாஸ் வந்துடும், அது பெனல்ட்டிலையும் லாஸ் வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் 2:59க்கு நீங்கள் வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பெரிய ரிஸ்கில் மாட்டிக்குவீங்க. ஓகேங்களா? இது வந்து சுற்றி ரிவீட் வச்சுருக்கிறாங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு, ஆப்ஷன் பையருக்கு, ஆப்ஷன் செல்லர்களுக்கு பெரிய ரிவீட் வச்சுருக்கிறாங்க இந்த நியூ செபி ரூல்ஸ்னால. ஓகேங்களா? அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு அவங்களுக்கு வந்து கரெக்டான என்ஏவி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதானே அவங்க டிரான்ஸ்பரண்ட்டு. 3:15க்கு நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது 24,574. ஓகேங்களா? இது வந்து 3:15க்கு. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படிங்கிறது 3:15லேருந்து 3:35 அந்த டைமுக்கு வந்து 24,774க்கு போயிருக்குது. 185 பாயிண்ட் ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது நிஃப்டி. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ரிடம்ஷன் போட்டவங்களுக்கு ஓகே நல்ல ஒரு ப்ராஃபிட், ஏன்னா நிஃப்டி வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறவங்களுக்கு நல்ல ஒரு இதில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நாளைக்கு ஓப்பனிங் இந்த 200 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிறது என்னுடைய கொஷின். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சரியான ஒரு தீர்வாக இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது எதனால் இந்த 185 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எந்த பேங்க்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னு அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கு கிட்டத்தட்ட 3:30க்கு 50 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஒரே ஸ்பைக்கில் 50 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இங்கே 50 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆனோன்னா இங்கே என்னாச்சு, பேங்க் நிஃப்டி 500 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது, நிஃப்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் அது வந்து நிஃப்டி 50ல் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு, அது எவ்வளோ பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னா 150 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஒரே ஸ்பைக்கு 150 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போ இங்கே வந்து நிஃப்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குது.
நிஃப்டி தான் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 185 பாயிண்ட் லாஸ்ட் மினிட்ல வந்து ஸ்பைக் ஆயிருக்குது. ஆனால் சென்செக்ஸ் என்னடா ஸ்பைக் ஆயிருக்குதுன்னு போய் பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் ஸ்பைக்கே ஆக கிடையாது. அதாவது நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்குது 1.67%. ஆனால் சென்செக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்குது 0.7%. இது எந்த ஒரு நியாயம்? ஓகேங்களா? இது வந்து பெரிய ரிஸ்க்கு. அதனால ட்ரேடர்ஸ் எல்லாமே 2.59 பொசிஷன் க்ளோஸ் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது வேடிக்கை பாருங்க. ஓகேங்களா? இப்போ இதனால வந்து என்னென்ன ட்ரபிள் வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். பட் இது வந்து எனக்கு இருக்கிற சம் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதான் ஆப்ஷன் ப்ரீமியம் கொஞ்சம் கூட குறையாது. ஓகேங்களா? எப்போவுமே வந்து 2:30 மணிக்கு மேலே ஆப்ஷன் ப்ரீமியம் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். மணி 3 மணிக்கு மேலே ஆப்ஷன் ப்ரீமியம் எல்லாமே ₹2, ₹1, 50 பைசா, 5 பைசான்னு வந்து ட்ரேட் ஆகும். ஏன்னா 3:15 வரையுமே ஆப்ஷன் ப்ரீமியம் இனிமேல் குறையாது. இது ஒரு பெரிய ட்ரபிள் தான். ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து என்ஏவி வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டவங்களுக்கு 185 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போ நாளைக்கு இந்த 200 பாயிண்ட் ஓப்பனிங்லேயே டவுனில் ஓப்பன் ஆகுமா? அப்போ நாளைக்கு ரிடம்ஷன் கொடுக்குறவங்களுக்கு என்ன ஆன்சர்? ஓகேங்களா? அது வந்து மெயினாக பார்க்கணும். ஓகே, அதனால் இந்த ஃபண்டு ப்ரைஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாக நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி நடந்தது ட்ரேடர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இதுதானே உங்கள் டிரான்ஸ்பரண்ட்டு அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எப்போ நான் வந்து கேள்வி கேட்கலையா? ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து இண்டெக்ஸை வந்து நாங்கள் வந்து சரி பண்ணுறோம் அப்படின்ட்டு, அதான் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்ட்டு, ஆனால் இவ்வளோ ஒரு ட்ரபுளோட, இவ்வளோ ஒரு மிஸ்டேக்கோட வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்களே, இது வந்து என்னுடைய அடுத்த கொஷின். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால எக்ஸ்சேஞ்ச் வந்து இது வந்து ரீகன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இந்த பெரிய மூவ்மெண்ட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகேங்களா? ரைட், இதை பற்றி ரொம்ப நேரம் பேசியாச்சு. இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். அதாவது நம்ம மார்க்கெட் இன்னைக்கு காலையில் கேப் அப் ஓப்பன் ஆனதுக்கும் யூஎஸ் மார்க்கெட்லாம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பெருசாக நாங்கள் வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அதாவது 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. இப்போ அதாவது வந்து இல்லை, நான் அந்த பெரிய ஹிட் பண்ண கிடையாது. இப்போ வந்து ஸ்ட்ரைட் ஹார்மூஸ் பற்றி கொஞ்சம் பீஸ் டீல் வந்து நடந்துட்டு இருக்குது. அதனால நான் வந்து இந்த அட்டாக் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னதுனால பிரெண்ட் குரூட் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 7-8% டவுன் ஆயிருக்குது. $82-83 பெர் பேரலுக்கு வந்துருச்சு. அதனால யூஎஸ் மார்க்கெட்டு ஹையில் இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி 4% ஹையில் க்ளோஸ் ஆயிருது. ஹாங்சங் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 150 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? என்ன வேல்யூவில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்துடலாம். எஸ், 24,550க்கு மேலே ஓப்பன் ஆச்சு. 24,774 வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஆக்சுவலாக நமக்கு வந்து 24,575 தான். ஆனால் நீங்கள் வந்து அந்த 200 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ்ட்டு அந்த ஸ்பைக்கில் இன்க்ரீஸ் ஆனது. ஓகேங்களா? இன்னைக்கு ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 544 பாயிண்ட்ஸ் 0.7% ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. 78,639. நிஃப்டி க்ளோஸ் ஆகிடுது 1.6%, 24,774 செட்டில் ஆகிடுது. அதாவது 400 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 400 பாயிண்ட்ஸ் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னா சென்செக்ஸுக்கு கம்பேர் பண்ணணும் அப்படின்னா சென்செக்ஸ் 1,200 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஆனால் சென்செக்ஸ் வந்து 500 பாயிண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நீங்கள் ப்ராட் இண்டிசஸை பொறுத்தவரையும் 1% to 1.5% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. மிட் கேப், ஸ்மால் கேப்பு, மீடியா, மற்ற எல்லா செக்டாருமே வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. மெயினாக வந்து ஐடி நியர்லி 3% வந்து ஹையில் செட்டில் ஆகிருக்குது. ருப்பி வந்து 95.44 வந்து செட்டில் ஆகிடுது. ஓகேங்களா? இதுதான் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மண்டே August 3 7:30க்கு ஐஎஸ்எம் சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா வருது யூஎஸ்ஏலேருந்து. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 700 பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, நமக்கு டியூஸ்டே யூஎஸ்ஏலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வருது. அதாவது வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 4 நாளைக்கு நான் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மும்பையில் இருக்கிறேன். வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடே நைட் வரையுமே நான் வந்து மும்பையில் தான் இருக்கிறேன். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு கம்மிங் வெனஸ்டேலேருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் வாய்ஸ் ரெக்கார்டாவது நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நாளைக்கு வந்து வீடியோ ரெக்கார்டு தான் வருவேன். ஓகேங்களா? ரைட், இன்றைக்கி எந்த ஒரு ஈவெண்ட்டு அதான் சொல்லியாச்சு. டியூஸ்டே பொறுத்தவரையும் பாரதி ஏர்டெல், கல்யாண் ஜுவல்லர்ஸ், எம்சிஎக்ஸ், ஓஎன்ஜிசி ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் ஆஃப் நவ் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் போயிட்டு இருக்குது. 4 மந்த் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது.
நான் வீக்லி ரிப்போர்ட்டில் சொன்ன மாதிரி, அதாவது வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து நல்ல ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ 24,775ங்கிறது ஒரு ஃப்ளாஷ் ஆயிருக்குது. பட் 24,800ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். கரெக்டாக அதுதான் வந்திருக்குது. அதுக்கு மேலே போச்சுன்னா 25,100 வரையும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,500. ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது, அதையும் பார்த்தலாம். என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. சம் இம்பார்ட்டன்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கரெக்டாக நமக்கு 3:15க்கே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து கரெக்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இது வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நிஃப்டியை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் 2 ஸ்டாக் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆக்சிஸ் பேங்க். அது என்னாச்சு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 3:15க்கு 1250, 1773க்கு போயிருக்குது. கிட்டத்தட்ட 25 ருபீஸ் வந்து ஸ்பைக் ஆயிருக்குது. அதுக்கு அடுத்ததான் வந்து கிராசிம். இது பாருங்க, 3117 வந்து 3260 வரை இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதுதான் வந்து லாஸ்ட்டு ஸ்பைக் ஆனது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம நிஃப்டிக்கு வந்துடலாம். நிஃப்டியில் பாருங்கள், 3:15க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது 24,568. ஆனால் 3:25க்கு ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறதுல வந்து செட்டில் ஆகிருக்குது 24,774. ஓகேங்களா? இப்படி தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது இப்படி வந்து க்ளோஸ் ஆகிருக்குது, வெர்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகே, இப்போ நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் வந்து 1 ஹவர் கேண்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ 1 ஹவர் கேண்டில் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு டே கேண்டிலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ 24,800ங்கிறது தான் நமக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். 24,800 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 25,000, தேர் ஆஃப்டர் 25,150. இதுதான் வந்து மேக்ஸிமம் லெவலாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,550, அதுக்கப்புறமா 24,500. இது வந்து சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். பாருங்கள், லாஸ்ட்டு கிட்டத்தட்ட 6 டேஸில் 23,630லேருந்து 24,650, 1000 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நிஃப்டி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.